ஹாய் காய்ஸ், நான் உங்கள் யுகேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கொல்லையை பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த கொல்லையை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம குளிக்கிற தொட்டி. இது நம்ம மோட்ரு கொட்டாயி. இங்கே கேணி. இதில் மீன்லாம் இருந்துச்சு. நாங்கள் தான் விட்டோம். குளிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் பயலுக இல்லை. சரி, அடுத்தது போவோமா? நல்லா இருக்குது தண்ணி. அடுத்து தேங்காய் தான் எங்கள் அப்பா தான் அள்ளி போட சொன்னாங்க. மரத்தை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இனிமேல் இதுலேருந்தே நம்ம தேங்காய் எடுக்கணும். குமிச்சு இருக்குது நம்ம வயல். அப்படியே பாருங்கள், வெறும் பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த மாதிரி நேச்சுரலான வீடியோ பார்க்குறதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பாருங்களேன், கேணியை பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படி கேணியை காமிச்சேன். மீன்லாம் இருந்துச்சு. சரி, பிடிப்போம்னு நினச்சேன். ஆனால் இது சரியான ஆழமா 200 அடிக்கிட்ட இருக்குமா இந்த பலாப்பழத்தை பாருங்கள். காயாட்டம் இருக்குது. இது வேணால் பழுத்தோடனே எடுத்து சாப்பிடுவோம். அப்படியே இந்த பப்பாளி பழத்தை பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் பெரியம்மா வீடு, பார்த்துக்கோங்க. அடுத்து மோட்ரு கொட்டாய்க்குள்ள போவோம். எங்கள் அப்பா என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் தான் இருக்குது. இந்த வழியாக தான் முதலெல்லாம் அந்த ஓட்டை வழியாக தான் போவாங்க. இந்த வழியாக தான் முதல்லலாம் போவாங்களாம். இதில் அவங்கள்ட்ட ஓட்டை இருக்குது, இருங்க காமிக்கிறேன். அப்படியே சுற்றி அந்த கிணத்துக்குள்ளேயே ஒரு ஓட்டை இருக்குது. இந்த பாருங்க, அந்த ஓட்டையை பாருங்களேன். இப்போலாம் போக முடியாது, ரொம்ப சின்னமாயிடுச்சு. தண்ணி அதிகமாக இருந்தால் நான் குளிச்சு காமிக்கிறேன், மீன் பிடிச்சி காமிக்கிறேன். மீன்லாம் அதில் இருக்குது. இப்போ வர மாட்டேங்குது. இது நல்ல பப்பாளியா இல்லையான்னு கமெண்டில் சொல்லிடுங்க. இது என்ன பப்பாளின்னே தெரில, கீழே விழுந்து தெரிச்சிச்சேன்னு தெரில. சரி, நாளைக்கு பார்ப்போம். டாட்டா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.